நெருப்பு சிவப்பில நெருப்பு பாரடா எனவே அதட்டிய மேலே போரே வருத்தான் அதட்டிய மேலே பேர் கவனமொழிகள் சொன்ன மொழி கேளாமல் வந்தார்கள் தேவார்கள் சண்டம் முன்னர் வாழ்ந்த கவனமொழி வளர்த்தி வருகின்றார் அரகரா சிவசிவ சம்போ சங்கர மகாதேவ என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்க சண்டம் முன்னர் வாழமலைக்கு வந்தார் பாத்தீங்களா ஆமா சப்தத்தை காதலி கேட்டான் சண்டம் உண்டானவர் சரி யார் அவர் நான் வாழ மலையிலே சப்தங்கள் போட்டுக் கொண்டிருப்பது யாரா என்று பார்த்தான் அங்கு தேவாதி தேவர்கள் நடு நடுங்கி நிற்கின்றார்கள் ஐயா நாங்கள் வாழவில்லை இங்கு வந்திருக்கீங்க நீங்கள் யாரடா தான் தேவாதி தேவர்கள் ஐயா தேவாதி தேவர்களா ஆமா இதற்காக இங்கு மலைக்கு வந்து சிவ சிவா சம்போ சங்கர மகாதேவ சப்தம் போட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் வழி தப்பி வந்து விட்டோம் ஐயா வழி தப்பி வந்து நீங்கள் யாரு நாங்கள் தானே ஆமா நான் தான் சண்டம் நீங்கள் அல்ல நீங்க ஒரே ஒரு ஆளுதான் ஆமா என்ன அழகா இருக்கிறீங்க யாது மரியாதை இடத்திற்கு வந்தீர்களா அறிந்து வந்தீர்களா ஐயா என்ன தாங்கள் யார் என்று எங்களுக்கு இன்னும் புரியவில்லை நான் தான் நரபதேவன் சண்டமுண்டன் கவனமுடிகிறேன் என்று சொல்லுவார்கள் சண்டமுண்டன் நீங்களா ஆமா உங்களை ரொம்ப மோசமா சொன்னாங்க மோசமா ஆனா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்களே நான் மோசம்தான் என்னுடைய மனிதனை வந்து என்னுடைய மலைக்குள்ளே வந்து சிவ சிவ சம்போ மகாதேவ என்று சப்தம் போட்டு கொண்டிருக்கிறீர்களே இதற்காக வந்தீர்கள் தலையில என்னடா இருக்கின்றது எங்களுக்கு பழக்க தோஷம் எப்ப பார்த்தாலும் இந்த வாயிலே அரகரா சிவசிவா சிவசிவா அரகரா ஆமா இதுதான் உச்சரித்து கொண்டே இருப்போம் வாயிலே சிவசிவா அரகரா என்று வந்திருந்தாலும் எங்கள் மலைக்கு வந்த காரணம் என்னடா ஐயா என்ன தலையில என்ன இருக்குன்னு கேட்டீங்க அப்படிதானே தலையில என்ன இருக்குன்னு நல்லா பாருங்க இது எனக்கு சொந்தப்பட்டது அந்த செப்பு தகட கீழே இறக்கடா ஆமா அதுக்கு ஒரு என்ன இருக்கு இதெல்லாம் அவனுக்கு சின்ன சின்ன தேங்காய் எல்லாம் எனக்கு ஆமா ஆமா இந்த ஊர்ல நல்லதா பெரிய தேங்காய் வச்சிருக்காங்க அது அவனை போல இருக்கு அப்ப அவனுக்கு தான் சொன்னா உண்மைதானே அது சின்ன சின்ன தேங்காய் இவருக்கு கொடுத்துருங்க எடுத்து வாங்கி எறியாண்டாப்பா அவன் சாப்பிட முடியாம வருது அந்த தேங்காய் எடுத்து உருட்டி வந்து அலையில போட்டாலே அவர் மாலை போட்டிருக்காரு விரதம் கண்டு விரதம் இந்த பாரு மத்தியான நேரம் மட்டும் பச்சரிசி சாதம் அவ்வளவுதான் சாப்பிடுறாரு அப்படியா வேற மாதிரி யாரும் விரதம் இருக்க முடியாது பெரிய சாமி இங்க பச்சரிசி சாதம் வைக்கல ஆகையினால அவருக்கு கொஞ்சம் பச்சரிசி வாங்கி கொடுத்துருவோம் அவரே சாப்பிடுவாரு இவரு நல்ல விரதம் ஆமா பெரிய விரதம் விரதம் பட்டுன்னு மூட்ட மாட்டாங்க பரவாயில்லை நம்ம சட்டையில போட்டு மூட்டல உனக்கு எப்பவும் பட்டன்ல தான் கண்ணு கேட்ட ஒரே விரதமா ஆமா விரதம் தான் தம்பி சாப்பாடு இறங்குற தம்பி தம்பி சாப்பாடு இறங்குற தம்பி அதாவது சாப்பிடும் போது வேண்டாம் 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 என்ன பாருங்க நாது வேண்டாம் 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 மூணு வேண்டாம் 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 ரெண்டு அண்ணாச்சி அதாவது வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் 4 இட்லி 5 இட்லி 1 இட்லி அண்ணாச்சி பாருங்க அசைவ சாப்பாடை விட சைவ சாப்பாடு தான் உடம்பு வெயிட் ஏறுது அப்படியா ஆமா உடம்பு நல்ல உடம்பா இருக்கும் என்ன பண்றதுயா வாரத்துல 7 நாள்னா 5 நாள் சாம்பார் சாதம் சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படியா உடம்பு அப்படிதான் இருக்கும் அண்ணே நீங்க அசைவ சாப்பாடு சாப்பிடுறீங்களோ சைவ சாப்பாடு சாப்பிடுறீங்களோ ஆமா உங்க மனசு சுத்தமா இருக்கு அதுதானே புரியுது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டேன்ல நல்ல புரிஞ்சு சந்தோஷம் பாட்டு முடிக்கிட்ட உனக்கு 500 ரூபாய் கூட தருவோம் அப்படியா அப்ப என்ன பெருமையா பேசுறாங்க பங்கையே உனக்கு தருவோம் நல்லா பேசு கடைசியில நீ எல்லாத்தையும் வளைச்சு பறக்கிட்டு ஒத்தேருவோம் அன்னை இருந்தால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் மகத்தான் இந்த சண்டை முட்டனானவர் சரி ஐயா சிவபெருமானுக்கு அழகானவே நீங்கள் பாமாலை பாடி வந்து கொண்டிருக்கின்றீர்கள் தலைவத்துக்கு செப்பு தகடுக்குள் என்ன இருக்கிறது செப்புக்குள் சொல்லலுமா வேண்டாமா செப்புக்குள் என்ன இருக்கிறது கேட்டுவிட்டால் மதப்பதிப்போல் மதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்னடா இருக்கு சொல்லுங்களா இப்போ செப்புக்குள் பொன்னரிய மாலை இருக்கின்றது பொன்னரிய மாலையா ஐயா இந்த பொன்னரிய மாலை யாருக்கெல்லாம் கொண்டு செல்கின்றீர்கள் ஐயா ஆதி சிவபெருமான் எங்களிடம் ஆசையாக கேட்டார் நாங்களும் வருடம் 12 கடவை கடைந்து கடைசியாக பிறந்தது பொன்னரிய மாலை சரி மாலையை கொண்டு போகின்றோம் சிவபெருமானுக்கு என்று அடே தேவர்களே என்னையா அந்த ஆதிசிவனுக்கு கொண்டு போய் பொன்னரிய மாலையை எனக்கு நீங்கள் தந்தாக வேண்டும் ஐயா அது எப்படி உங்களுக்கு தர முடியும் அதானே நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது நான் தானே
இந்த மலையிலே ஆளுகின்ற சண்டமுண்ட கருமுடிகின்ற இளைஞனுடைய பெயர் சண்டமுண்டன். ஆமா, நீங்க தானா? நான் தான் சண்டமுண்டன். சரி ஐயா. அது மட்டுமல்ல, அல்ல நான் இருக்கிற இடத்தை பார்த்தால பார்க்கும் போது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. அப்படி பின்னாலும் பார்த்துக்க. அடேங்கப்பா, இருக்கிற இடத்தை பார்த்தாயா? நான் இருக்கிற இடத்தை பார்த்தால் இந்திராணி மலையின் நடும் மலை. ஆமா, இந்திராணி மலையின் நடுவிலே நான் இருக்கின்றேன். 70 பாகம் விடை இருக்கிறது. விடைக்குள்ளே 7 கதவு இருக்கிறது. கதவுக்கு 7 பூட்டுகள். இப்படி பூட்டு போட்டு நான் இந்த இந்திராணி மலையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னுடைய இந்த மலையிலே வந்து சிவபெருமானுக்கு பொன்னரி மாலை கொண்டு போய் சொல்கின்றாய். இந்த பாரு, மரியாதையா இந்த பொன்னரி மாலையை தராவிட்டான் மண்ணை உடைத்து விடுவேன். அப்படி என்று சொன்னவுடனே பார்த்தார்கள் தேவாதி தேவர்கள். சண்டமண்டலத்திலே சொல்லுகின்றார்கள், ஏண்டா சண்ட முண்டா நீடா, ஏடா சண்டா முண்டா நீடா, அந்த கோபம் இனியாகாதே, ஆகாது என்று தெய்வா சொல்ல, ஆகாது என்று தெய்வா சொல்ல, அடித்து நின்று முறுக்கி இழந்தார். முறுக்கி நாக்கால் அஞ்சுவதில்லை, முறுக்கி நாக்கால் அஞ்சுவதில்லை, இறைவனாக்கி கொடுபரவாலே. அருகி யாரை பயப்பட போதா, அருகி யாரை பயப்பட போதா, அது போராய் சண்டை முண்டா. இருது மாடு பொறிக்க தினமோ, மாடு பொறிக்க தினமோ, பொறிகள் சுமக்க வேணும். மாடு கடுக்கும் பொறுக்கும் பொறியும், மாடு கடுக்கும் பொறுக்கும் பொறியும், சிறந்து எங்கள் மாலை வரித்தாய். அடையது அறமத முறையதை கேட்டு, அடையது அறமத முறையதை கேட்டு, சண்டை முண்டன் தடை கொண்டு இழந்தான். எங்கேடா ஏறி போரா என்று, ஏறி போரா என்று என்னை பொன்னி சப்பில் அடைத்தான். அடுக்க கொண்டவர் அடியது வரவே, அல்லது பொண்ணு செப்ப நுழைங்க, அல்லது பொண்ணு செப்ப நுழைங்க, வெளிச்சமாகவே மாலை தெரிய என்னை எழும்பி மாலை வரைத்தார், எழும்பி மாலை வரைத்தார், எழும்பி மாலை வரைத்தார், எழும்பி மாலை வரைத்தார். அடே ஐயா, இங்க பாருங்க, சிவனுக்கு என்று சொல்லி நாங்கள் கொண்டு போற பொன்னரிய மாலை. ஆமா, உங்களுக்கு இந்த கோபம் என்ன ஆகாது? ஆகாது ஆகாது. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ஆனா ஏன் இப்படி கோபப்படுறீங்க? என்னுடைய கோபத்தை நீ தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றாய். ஐயோ, இந்திராணி மலையில என்ன அறியாது இந்த மலையை தாண்டி யாரும் போனதில்லை. இல்லை. அப்படி இருக்க சிவபெருமானுக்கு இந்த செப்பினுக்குள் வைத்து பொன்னரி மலை கொண்டு செல்கின்றீர்களே, அந்த மாலை எனக்கு தராவிட்டால் உன் மண்டை உடைத்துவிடுவேன், கை உடைத்துவிடுவேன், காலை உடைத்துவிடுவேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என்ன ஐயா சண்டெல்லாம் கொண்டு போறோம்? ஐயா சண்டமுண்டா, ஐயா அவன் மண்டை வேணும் உடைச்சிருயா. ஆமா, மாலையை மட்டும் பறிச்சிடாத. டேய், உன்னுடைய மண்டை உடைப்பதற்கே மாலையை பறிப்பதற்காகத்தான். மாலை விட்டுறியா? மரியாதைக்கு சொன்னால் மாலை தந்து விடு. ஐயா தலை உடைத்து விடுவேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. நல்ல வெள்ளையா இருக்கவங்க கோபப்பட மாட்டாங்களா? ஓஹோ, எனக்கு 6 பேஸ் உண்டு. அதுல 5 பேஸ் தான் பார்த்திருக்கா. ஓஹோ, என்ன ஒரு பேஸ் பின்னால இருக்கு. அது பேசா? ஆமா, அந்த பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். டேய், நீ எவ்வளவு சொன்னாலும் உன்னுடைய வார்த்தைக்கு நான் மயங்க மாட்டேன். ஓஹோ, மரியாதைகளுடைய பொன்னரிய மாலையை இன்னைக்கு இறக்கி நான் மட்டும் வந்து விடு. இறக்க மாட்டோம், இறக்க மாட்டோம், இறக்க என்னுடைய மலையில் வந்து இறக்க மாட்டோம், இறக்க மாட்டோம் கொக்கெடுத்துக் கொண்டிருக்கேன். முடியாதுடா. இதோ என்ன செய்தேன் பாருங்க. அப்படி செப்பு தகட்ட வெட்டு அடியடித்தான். அடியோட ஆயுதத்தை எடுத்தான், பொன்னன் செப்பிலே ஓங்கி அடித்தான். அடித்தாடியோட செப்பானது சில்லாகவே நொறுங்கியது. மாலையானது வெளிச்சமாகவே வெண்ணிலே வருகின்றது. அப்படி சூரிய பிரகாசித்த போல் வெளிச்சமாகவே மாலை இருக்கின்றது. ஓடோடி வந்தான் சண்டமுண்டன். வெளியிலே பறந்து வந்த மாலையை எடுத்து கழுத்திலே போட்டார். தேவர்களே, மாலையை தர முடியாது என்று ஆணவத்தோடு பேசினீர்கள். இப்பொழுது உங்களுடைய சிவபெருமானுடைய இந்த பொன்னரிய மாலை என்னிடத்தில் இருக்கின்றது. கடத்திலே மாலையை கண்டார்கள் தேவாதி தேவர்கள். என்ன செய்கிறார்கள் பாருங்க, செய்கிறார்கள். கடத்திலே மாலையை கண்ட தேவார்கள், மாலையை கண்ட தேவார்கள் கையை எடுத்தவர் கண்ணிலே வந்து பறந்து வெண்ணில் போகிறாரே, பறந்து வெண்ணில் போகிறாரே, பார்த்து நின்ற தெய்வா கதறி எங்களை அடித்து மாலையை பறித்து, எங்களை அடித்து மாலையை பறித்து ஏகியாக என் கண்ணில் பறந்தார்.
என்னோட ஊரும் பேரு முறைப்பாய் ஊரும் பேரு முறைத்தான் நாளை சென்னை முண்டாடினான் விடவது சொல்லதை கேடு விடவது சொல்லதை கேடு நீங்கள் அருந்தால் தலையத்து போகும் மலை நடுமலை ரனிலே பாகம் விளையது உண்டு விலகி ஏழே கதவது உண்டு நாட்டால் இரவலை ரனிலே எனக்கு நானது ஆக உரைத்தேன் என்னோட நாயே நோடு நீ சொல்லி சொன்னால் அவனால் என்ன செய்ய முடியும் சோழியின் கொண்ட ஆண்டையினாலே தீவான் காண கவன முடியும் தென மாலை கொண்டு விண்ணில் பறந்தானே ஐயா சண்டை பிள்ளரே மாலை பறித்து கழுத்தினை போட்டு விட்டீர்களா ஆமா இந்த தேவாதி தேவர்கள் கையில் எடுத்து கண்களை பொத்தினார்கள் அம்மா கடவுளை சிவனுக்கு என்று கொண்டு போன மாலை அல்லவா இது என்ன அநியாயம் இப்படி இவங்களிடத்திலே இந்த மாலை பார்ப்பதற்காக கொண்டு வந்தோம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் அப்படியே நின்றார்கள் என்றாலும் பார்க்கின்றான் தேவர்களே யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஐயா அதை பலி கொடுத்து விட்டோம் என்ன செய்து அறியாது திக்கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள் பாவி என்ன பாலிக்கு பறிச்சுட்டு போறியடா பாவி பாதகா உன்னுடைய முகவரியை சொல்லிக் கொண்டு போடா என்னுடைய மனிதர் வந்து என்னிடத்தில் முகவரி கேட்கின்றாயா தேவர்களே என்னடா முகவரியை நான் சொல்கின்றேன் கேட்டுக்கொள் சொல்லு இந்திராணி மலையிலே நடுவிலே நான் இருக்கின்றேன் 70,000 பிள்ளைகள் இருக்கின்றது அதற்குள் 7 கதவுகள் சரி கதவுகளுக்கு 7 பூட்டுகள் இருக்கின்றது நான் இங்கு தாண்டா இருக்கின்றேன் இந்த முகவரியை எங்கு விட சொல்லி வாருங்கள் இந்த பாரு உங்ககிட்ட இருந்து எப்படியாவது மாலையை மறைத்தல்லாமல் நாங்கள் விட மாட்டோம் திறம் இருந்தால் இந்த பொன்னரி மாலையை நீங்கள் மட்டுமல்ல அந்த ஆதி சிவனால் மறைக்க முடியலடா அதையும் பார்க்கலாமடா இப்ப பாருங்க அந்தரமாக்கவே மறந்து விட்டான் சட்டம் உண்டான திட்டன மாலையை கொண்டு விண்ணிலே பறந்து மறைந்தான் அவன் பறந்தான் சட்டம் உண்பலே